இந்த திட்டனை நான் புடிச்சிட்டேன். ஆனா உங்களுக்குள்ள திட்டனை நீங்க புடிச்சீங்களா? என்ன பாக்குறீங்க? உங்களுக்குள்ள யாரு திட்டன்னா? அப்படி சல்லாஸ்ல அவங்க சொல்லிருக்காங்க, திருடன்ல மோசமான திருடன் தொழுகையில திருடுறவன் தான். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சூழல தொழுகையில எப்படி ஒருத்தர் திருடுவான்? இப்ப நபி அவங்க சொன்னாங்க, யார் தன்னோட தொழுகையில யார் ருக்குவையும் சுஜூதையும் ஒழுங்கா செய்யலையோ அவங்க தான் தொழுகையில திருடுறவங்க. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், ரொம்ப நேரம் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சேட் பண்ணுறோம், ஜாலியாக வெளில ஊர்லாம் சுற்றுறோம். ஆனால் தொழுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம செலவு பண்ணுற நேரம் ரொம்ப கம்மி. குறைஞ்சது அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம், அவ்வளோதான். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின அப்புறம் தான் அடுப்பில் வச்ச பல ஞாபகத்துக்கு வரும், மாடியில் காய போட்ட வாடகை ஞாபகத்துக்கு வரும், ஆஃபீஸில் நாளைக்கு என்ன பேசலான்ட்டு மைண்டில் வரும். இந்த மாதிரி தொழுகையெல்லாம் எல்லாம் ஏற்றுக்க மாட்டான். அழுகு துணியை தூக்கி வீசுகிற மாதிரி வீசிடுவான். சரியான முறையில் ருக்குவையும் சஜிதாவையும் முழுமையாக செஞ்சு அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி தொழுறதுக்கு நம்மளுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி